சென்னை கொளத்தூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பணியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் விவரிக்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தகவல்களை பதிவு செய்யலாம். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தள்ளியிருக்கக்கூடிய திமுக தலைவர், திமுக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் மு.க.ஸ்டாலின் தான் வெற்றி பெறாவிட்டாலும் தனக்காக வாக்களித்திருக்கக்கூடிய தொகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்பொழுது அவர் கொளத்தூர் தொகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். இதுவரையிலும் இந்த கொளத்தூர் தொகுதி உருவானதிலிருந்து வெற்றி பெற்று வந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை தோல்வியை தழுவியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக அவருடைய வாக்கு வித்தியாசம் என்பது கடந்த காலங்களை விட இந்த முறை சற்று குறைந்திருக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. இதுவரையிலும் இந்த தொகுதி உருவானதிலிருந்து, அதாவது தொகுதி மறுவரைக்கு பிறகாக 2011 உருவான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியோடு முதல் தேர்தலிலேயே 68,677 வாக்குகள் பெற்றிருந்தார். அவருடைய அந்த வெற்றிக்கான இடைவெளி என்பது 2,734 வாக்கு வித்தியாசத்தால் அவருடைய முதல் முறையாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். அதற்கு பிறகாக 2016 நடைபெற்ற தேர்தலில் 37,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அதற்கு பிறகாக 2021 70,384 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அதற்கு பிறகாக இந்த தேர்தலில் கடந்த முறை அவருடைய வாக்கு வித்தியாசமே 70,000 வாக்கு வித்தியாசம் கூடிய சூழலில் இந்த தேர்தலில் அவர் பெற்ற வாக்கு என்பது 74,202 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்துடைய வேட்பாளர் வி.எஸ். பாபு அவருடைய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். 892 வாக்குகள் நோட்டாக பதிவாகியிருக்கின்றன. அதே போன்று அதிமுக வேட்பாளர் 18,430 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இந்த அளவுக்கு ஒரு இந்த தேர்தல் என்பது தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற அவருக்கு ஒரு இந்த முறை வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய அளவிலான ஒரு தேர்தலாக மாறி இருக்கிறது. இருந்த போதும் இந்த தொகுதியுடைய மக்களுக்கு தான் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால கொளத்தூர் தொகுதி முழுவதுமே சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அந்த சுவரொட்டியில் அன்பு கொளத்தூர் தொகுதி மக்களே, உங்களுக்காக பணியாற்ற எனக்கு 3 முறை வாய்ப்பை வழங்கினீர்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கான பணிகளை மனநிறைவுடன் செய்து கொடுத்தேன் என்ற வார்த்தைகள் பொருந்து அந்த போஸ்டர்ல அச்சிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முறை வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில வாக்களித்தவருக்கும் வாக்களிக்காதவருக்கும் என்றும் உங்களில் ஒருவனாக இருப்பேன், நன்றியுடன் மு.க.ஸ்டாலின் திமுக கழக தலைவர் என்று போஸ்டர் அந்த தொகுதியில் முழுவதுமே ஒட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய வருகை இன்றைய தினம் இதுக்கு முன்னாடி இந்த தொகுதிக்கு வந்ததை விட இந்த முறை வரக்கூடியது சற்று மாறுபட்டதாக இருக்கிறது. காரணம், 2011 இந்த தொகுதி உருவாக்கும் பொழுது அவர் அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பு வகித்து தேர்தல் சந்தித்தார். அதற்கு பிறகு 2011 நடைபெற்ற அந்த தேர்தலில் ஒரு அதிமுக பெருவாரியான இடங்கள் வெற்றி பெற்றதில் திமுக தங்களுடைய பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்து இழந்திருந்தது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அங்கீகாரத்துடன் இந்த தொகுதி முழுவதும் அவர் வலம் வந்திருந்தார். இந்த தொகுதிக்கான பணிகளை மேற்கொண்டிருந்தார். அதற்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் மீண்டும் தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார். அப்பொழுது திமுக பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றிருந்தது. 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் இந்த தொகுதி முழுவதும் எதிர்க்கட்சி தலைவராக வலம் வந்தார். முதல் 2011 அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் 2016 எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்றிருந்தார். அதே நேரத்தில் 2021 முதலமைச்சர் வேட்பாளராக அவர் போட்டியிட்ட தொகுதி கொளத்தூர் தொகுதி. இந்த தொகுதியில் அவர் போட்டியிட்டதன் மூலமாக இந்த தொகுதி முக்கியஸ்தர்களுக்கான தொகுதியான முதலமைச்சர் வேட்பாளர் தொகுதியாக மாறியிருந்தது. மேலும் 2021 அவர் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்கு பிறகாக கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சராக இந்த தொகுதியில் வலம் வந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் தனது தொகுதிக்கு வந்திருக்கிறார். இந்த தொகுதி மக்களுடைய குறைகளை கேட்டிருந்திருக்கிறார். அவருடைய சட்டமன்ற வளாகத்தில் சுற்றிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார். இந்த தொகுதி முழுவதும் மக்களுக்கு வேண்டிய செய்து கொடுத்ததாக அவரே அவருடைய அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு தொகுதி மக்களுடன் தான் எப்பொழுதும் கனெக்டடாக இருக்கக்கூடிய நபராக அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த தேர்தலில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது நழுவிடப்பட்டிருக்கிறது. அவர் இந்த முறை வெற்றி வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறார். இருந்த போதும் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும், தனக்கு வாக்களித்தவருக்கும் வாக்களிக்காதவருக்கும் தான் இந்த தேர்தலில் நன்றி தெரிவிக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார். மேலும் இந்த தொகுதியில அவருக்காக பணியாற்றிருக்கக்கூடிய தேர்தல் பணிகள் செய்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் அவரை இந்த முறை வரவேற்கும் பொழுது கண்ணீர் மல்க வரவேற்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அவருடைய அந்த கண்களில, அவருடைய அழுகையில அவருடைய தோல்வியினுடைய அந்த தழும்பல் தெரிகிறது. அவர்கள் இந்த தோல்வியின் மூலமாக அவர்கள் தங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய விதமாக அந்த கண்ணீர் துளிகள் அவரிலிருந்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் திமுக தலைவர் தோல்வியடைந்த போதும் இந்த மக்களை தான் எப்போதும் சந்திக்கக்கூடிய அதே தொழில மக்களை சந்தித்து வருகிறார். தற்போது இந்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கக்கூடிய பணி என்பது கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜம்புலிங்கம் சாலையிலிருந்து நேராக ஜிகேஎம் காலனி, பெரவலூர், அகரம் வழியாக சென்றக்கூடிய வகையில் இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய பேரணி என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது.
தான் எந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பாரோ அதே வாகனத்தில் இந்த வழி வந்து இந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில அவருடைய இந்த பயணம் அமைந்திருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில இந்த முறை அவர் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் அவர் நன்றி தெரிவிக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய நிலையில் இந்த தொகுதியுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத ஒரு நிலையில அவர் தொடர்ந்து இந்த தொகுதிக்குள்ளாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் அவரை ஏக்கத்துடன் பார்க்க முடிகிறது. அவர் ஏறக்குறைய இந்த தொகுதியில இந்த முறை தேர்தலில் அவர் பெற்றக்கூடிய வாக்கு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் 74,202 வாக்குகள் இருந்து இந்த தொகுதியினுடைய இருபுறங்களிலும் அந்த சாலையில் இருபுறங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு அவர் சொல்லக்கூடிய நன்றியை ஏற்கும் விதமாக அவர் இருக்கக்கூடிய அந்த சாலைகள் வந்து அவர் வரவேற்கக்கூடிய வகையில என்றென்றும் உங்களுக்காக நாங்கள் என்று அவர்கள் பதாகைகள் ஏந்தி அவர் படத்தை பொருத்திய பதாகைகள் ஏந்தி நிற்பதையும் அவர் வரும்பொழுது வாழ்க வாழ்க என்று முழக்கமிடுவதும் கூட பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தொண்டர்கள் மிகுந்த ஒரு உணர்ச்சி வசக்கூடிய சூழல்ல கண்ணீரை விடக்கூடியதும் பார்க்க முடிகிறது. இந்த முறை இந்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்திருந்தாலும் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியோடு அவர் பயணித்திருக்கூடிய இந்த பயணங்களை அவர் நினைவு கூறுவதாகவும் தொடர்ந்து மக்களுடன் களப்பணியாற்றுவதற்கு எதிர்க்கட்சியாக திமுகவினர் இந்த பகுதியில் தொடர்ந்து பணியாற்றுவது என்ற ஒரு உறுதியையும் பார்க்கக்கூடிய மக்களிடம் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய பார்க்க முடிகிறது. மேலும் ஒரு துண்டறிக்கையும் அச்சிடப்பட்டிருக்கிறது. போஸ்டர் ஒட்டியிருப்பது போலவே ஒரு துண்டறிக்கை அச்சிடப்பட்டிருக்கிறது. அந்த துண்டறிக்கையும் பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் விநியோகிப்பதற்காக அவர் வரக்கூடிய வழி எங்கிலும் திரண்டக்கூடிய மக்களிடம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த துண்டறிக்கையை எடுத்துக்கொண்டு அவர்கள் வரக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திமுகவுடைய இருவண்ண கொடிகளை சாலையோரமாக ஏந்து நின்று அவருக்காக வாக்களித்த கட்சியினர் தொண்டர்கள் சாலையோரமாக இருந்து அவர் வரவேற்கக்கூடியதை பார்க்க முடியுது. தொடர்ந்து முதலமைச்சராக அவர் வலம் வரக்கூடிய இறுதி நாளாக இந்த தொகுதியில் இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகள் இந்த தேர்தலுக்கு பிறகாக மீண்டும் தேர்தல் நடக்கும் பட்சத்தில் அவர் மீண்டும் இதே தொகுதியில் தான் போட்டியிடுவார் என்ற ஒரு நம்பிக்கையை அவருடைய தொண்டர்கள் தெரிவிக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த தொகுதியை ஒரு முதலமைச்சர் தொகுதியாக அந்தஸ்து கொண்டு வந்தவர். இந்த தொகுதியில் அவருடைய அவர் செல்லாத இடமே இல்லை, சந்திக்காத மக்களே இல்லை என்றெல்லாம். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.